ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அவங்க தான் நம்மளோட உலகம், அவங்க தான் நம்மளோட இதயம். அவங்க இல்லாமல் நமக்கு எதுவுமே இல்லை, அந்த மாதிரி இருந்திருக்கும். அண்ட் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்கும், ஒரு சில மனஸ்தாபங்கள் வர ஆரம்பிச்சிருக்கும். ஒரு சில நாள் பேசாமல் போவாங்க. அப்போலாம் நமக்கு பயமாக இருக்கும், ஐயோ மறுபடியும் திரும்பி வரவே மாட்டாங்களோ, இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோதானா அப்படின்லாம் பயமாக இருக்கும். பட் ஒரு நாள்லேயோ இல்லை 2 நாள்லேயோ திரும்பி வந்துடுவாங்க, மறுபடியும் எல்லாம் நார்மலாக போகும். பட் திடீர்னு ஒரு சண்டை, திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எதிர்பார்த்ததை விட பெருசாக மாறி இருக்கும். அண்ட் எப்பவும் போல் அவங்க சண்டை போட்டுட்டு நம்மளை விட்டு போயிருப்பாங்க. நாமளும் அவங்க இன்றைக்கி வந்துடுவாங்க, நாளைக்கு வந்துடுவாங்க, ஏதோ 1 வாரத்தில் வந்துடுவாங்க, 2 வாரத்தில் வந்துடுவாங்கன்னு நினச்சிருப்போம். பட் பல வாரம் பல மாதம் ஆயிருந்திருக்கும், இப்போ வரைக்கும் கூட வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வந்திருக்கும், கண்ணீர். பயங்கரமாக கண்ணீர் வந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் கண்ணீர் தான் வந்திருக்கும். அழுதுருப்போம், அவ்வளோ அழுதுருப்போம். உங்களை விட்டு போனவங்களை நினச்சி ஒரு நாள் அழலாம், 1 வாரம் அழலாம், ஏன் 1 மாதம் கூட அழலாம். பட் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களே நினச்சி அழ முடியாதுல்ல. நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நமக்குன்னு ஒரு கரியர் இருக்குது, நமக்குன்னு ஆசைகள் இருக்குது, நமக்குன்னு அப்பா அம்மா இருக்காங்க, நமக்குன்னு அவ்வளோ அழகான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம லைஃப்பில் இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது, நம்ம போக வேண்டிய தூரங்கள் எவ்வளவோ இருக்குது, இத்தனை விஷயம் இருக்குது. பட் நம்ம கண்ணுக்கு தெரியறதெல்லாம் அந்த ஒரு பர்சன், அவங்களோட காதல், அந்த அன்பு மட்டும்தான். அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம எதுக்கு இத்தனை விஷயத்தை இழக்கணும்? அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? நம்ம எதுக்கு இவ்வளோ ஏங்கணும்? யோசிச்சு பாருங்களேன். அவங்க தான் வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, அவங்க தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, போனால் போகட்டும், விடுங்க. அண்ட் இந்த மாதிரி டைமில் அவங்க தான் நமக்கு எல்லாம், அவங்க திரும்பி வந்துட்டால் நமக்கு லைஃப்பில் எல்லா சந்தோஷமும் திரும்பி வந்துடும், அவங்க இருந்த லைஃபே செம்மையாக இருக்குங்கிற மாதிரிலாம் தோணும். பட் கண்டிப்பாக அது உண்மை கிடையாது, அது ஒரு மாயை தான். அவங்க நம்ம லைஃப்பில் இருந்தபோது கூட நமக்கு மற்ற கஷ்டங்கள் எல்லாமே இருந்துச்சு, மற்ற எல்லா சேலஞ்சஸும் இருந்துச்சு. பட் இப்போ நமக்கு அவங்க தான் பெருசாக தெரிவாங்க. ஸோ இது ஒரு பேசிக் சைக்காலஜி தான். ஸோ ஒரு பர்சன் தான் நம்ம லைஃப், அவங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போயிட வேண்டாம். அவங்களுக்காக வாழ்க்கையில் ஆல்ரெடி நிறையா இழந்துட்டோம், இதுக்கு மேலே எதுவும் இழக்க வேண்டாம். போதும், எல்லாமே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் ஆகுங்க. உங்கள் லைஃப்க்கு ஒரு புது பர்பஸ் கண்டுபிடிங்க. கண்டிப்பாக உங்களால் இதுலேருந்து மீண்டு வர முடியும். There is always light at the end of a tunnel. நடந்த எல்லாமே நன்மைக்கு தான், இனி நடக்க போகிறது எல்லாமே நன்மைக்கு தான். பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சரிங்களா? ஆல் இஸ் வெல், டேக் கேருங்க, பாய். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். மறக்காமல் இதயத்தின் குரலை ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் ஆர் கூகுள் பாட்காஸ்ட்ஸில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் இருக்குது. நன்றிகள் 1000.